ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஜோஹோ ஆப்டிடியூட் கொஷின் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜோஹோ 2024 ஆப்டிடியூட் பேப்பரில் மொத்தமாக 20 கொஷின்ஸ் இருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் இப்போ ஜோஹோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லா கொஷினையும் ஃபுல்லாக பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். If the selling price is doubled, the profit triples. Find the profit percent. இப்போ வந்து cost price equal to x னு வச்சுக்கலாம். selling price is equal to y னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? profit is equal to selling price minus cost price. கரெக்ட்டா? இதான் ஃபார்முலா. இப்போ என்ன சொல்றாங்க? ப்ராஃபிட் ட்ரிபிள் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகும்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் டபுள் பண்ணிக்கிட்டேன். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணலாமா? 3y minus 3x equal to 2y minus x. ஸோ இப்போ y இன்சைட் கொண்டு போனீங்கன்னா 3y minus 2y is equal to y equal to இது இந்த சைடு போச்சுன்னா 3x minus x. ஸோ இஸ் equal to 2x. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இல்லைங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? ப்ராஃபிட் என்னது? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? y minus xன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? y minus x is equal to ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த y is equal to 2x இதில் போடலாமா? 2x minus x is equal to x. ப்ராஃபிட் வந்து எக்ஸு. நான் என்ன சொல்லியிருந்தேன்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு. அதானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ ப்ராஃபிட்டும் எக்ஸு, அதாவது டபுள் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன வரும்? பி பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100%. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A certain amount earns a simple interest of rupees 1750 after 7 years. Had the interest been 2% more, how much more interest would it have earned? இதுதான் கொஷின். அதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் இன்டூ டி பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் earned is equal to principal into rate of return into t by 100. இவங்க என்ன சொல்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் earned is 1750. பி கொடுக்கல, ஆர் கொடுக்கல. டைம் பீரியட் வந்து 7 years கொடுத்துருக்காங்க. 100 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் தி இன்ட்ரெஸ்ட் பீன் 2% மோர். இப்போ இந்த ஆர் வந்து 2% இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னா how much more interest would it have earned? இப்போதைக்கு 1750, இதுலேருந்து இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக earn பண்ணுவாங்க? அதுதான் கொஷின். ஆனால் பிரின்சிபல் கொடுக்காதனால இந்த ஈக்குவேஷனை சால்வே பண்ண முடியாது நம்மளால். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்அடிக்குவேட். ஆப்ஷன் டி அதுதான் ரைட்டான ஆன்சர். உங்களுக்கு வேற கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள். நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த கேலண்டர் ஃபார் த இயர் 2007 வில் பி த சேம் ஆஸ் த இயர். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2014, 2016, 2017, 2018 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஆன்சர்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 2007 வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து இட்ஸ் நாட் அ லீப் இயர். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். 365 டேஸ் எப்படி எழுதலாம்? 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே. 1 டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1 டேவை தான் நம்ம ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 2007ல் லெட்ஸ் அஸ்யூம் Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல கொஷினில், 2014, 16, 17, 18, அந்த 4 இயரில் ஏதாவது ஒரு இயர் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேலண்டர் வில் பி த சேம் ஆஸ் 2007. இதுதான் கொஷின். இது எந்த இயர்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டலாக நம்ம ஆட் டேஸ்லாம் கேல்குலேட் பண்ணோம். ஓகேங்களா?
இப்போது ஆட் டேஸ் வச்சு எப்படி கேலண்டர் இயர் சேம்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2007க்கு வந்து ஒரு ஆட் டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? லெட்ஸ் அசியூம் 2007ஓட Jan 1 வந்து மண்டேயில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 1 ஆட் டே இருக்குது, ஏன்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே இருக்குது, ஏன்னா இது நார்மல் இயர், கரெக்டுங்களா? இப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் 2008 பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆட் டே இருக்கனால January 1 வந்து மண்டேவாக இருக்காது, டியூஸ்டேவாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு ஆட் டே இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்கிறதுனால ஒரு டே தள்ளி போகும். ஸோ நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் எல்லா ஆட் டேஸையும் கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆல் டிவைட் பண்ண முடியுது. நம்ம கவுண்ட் பண்ணி வர ஆட் டேஸ் எல்லாம் 7ஆல் எப்போ டிவைட் பண்ண முடியுதோ அப்போ வந்து எல்லா ஆட் டேஸும் வந்து டேலி ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து கரெக்டாக வந்து சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 2007ல் ஒரு ஆட் டே இருக்குது, நம்ம பண்ணோம். 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர், கரெக்டாக, ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணலாம். லீப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும், 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ், ஒரு டே 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா? அப்புறம் வந்து 2009ல் ஒரு ஆட் டே தான் இருக்கும், ஏன்னா நார்மல் இயரு. 2010ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்புறம் 2011ல் ஒரு ஆட் டே தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் 2012ல் இது லீப் இயர், ஸோ 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்புறம் 2013ல் ஒரு ஆட் டே இருக்கும். 2014ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும். 2015ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும். 2016ல் 2 ஆட் டேஸ் இருக்கும், ஏன்னா இது லீப் இயரு. 4ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா அது லீப் இயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது போகிறேன். 2017ல் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும், ஏன்னா அது நான் லீப் இயரு. 2018ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆட் டேஸ். இப்போது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சேம்? இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணோம், January 1, 2007ல் பார்த்தீங்கன்னா லெட்ஸே மண்டேயில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இயர்ஸில் மண்டேயில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து சேம் கேலண்டர் இயர், கரெக்டாக? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் டேஸ் எல்லாம். சப்போஸ் இங்கே 1 இருக்குன்னா 1 + 2 3, 1 + 2 3, 3 + 1 4, 5 6 7 8. ஓகே, ஸோ 8 ஆட் டேஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து எப்போ வந்து அகெயின் மண்டேயில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆட் டேஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு சம் பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த இயரில் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும், மண்டேயில் திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நான் இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணது என்னது 8. ஸோ இங்கே 9 10 11 11 + 2 13 14. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 வந்துருச்சு ஆட் டேஸ். ஓகே, ஸோ இங்கே 2007ல் மண்டே ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2017 வரைக்கும் 14 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ 14னா 7ஆல் டிவைட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ 7 2 14. ஸோ நெக்ஸ்ட்டு 2018ல் பார்த்தீங்கன்னா சேம் இதில் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா 14ல் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இது வந்து there won't be any remaining odd days, எக்ஸாக்டாக வந்து டேலி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 2018 பார்த்தீங்கன்னா அகெயின் மண்டேயில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2018 வந்து இட் வில் ஹாவ் தி சேம் கேலண்டர் இயர் ஆஸ் 2007. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A library has an average of 510 visitors on Sundays and 240 on other days. The average number of visitors per day in a month of 30 days beginning with a Sunday is what? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 30 days இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்தில். அதுவும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும், 5 சண்டே இருக்கும் அந்த மந்தில். அப்புறம் 25 வீக் டேஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, விசிட்டர்ஸ் ஆன் சண்டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 510 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 சண்டே இருக்கும், பர் டே 510 சொல்கிறாங்க. ப்ளஸ் வீக் டேஸில் 25 ×
240 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து டோட்டல் விசிட்டர்ஸ் கிடச்சிருவாங்க. ஓகேங்களா, இந்த மந்தில். அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் ஆவரேஜ் பர் டே 30 டேஸில் இருக்குது. இதுதான் கொஷின். ஓகேங்களா, இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 285 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் வில் பி த லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30? ஓகே, இந்த கொஷின் வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. பேசிக்காக இதோட எல்சிஎம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ 12, 18, 21, 30 இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணுற அப்படின்னா 3 4s are 12, 3 6s are 18, 3 7s are 21, 3 10s are 30. நெக்ஸ்ட் நான் 2ஆல் பண்ணுறேன். 2 3 7 5. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியாது சிங்கிள் டிஜிட்டில். ஸோ இதுதான் எல்சிஎம். இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் வந்துடும். 3 × 2 × 2 × 3 × 7 × 5. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 1260 அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30. இந்த நம்பர் தான் எல்சிஎம் தட் வில் பி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30. பட் அவங்க லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிவைட் பண்ணி 2 பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், 630. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட், அதாவது இன்ட்டு 2x போட்டிங்க அப்படின்னா 1260 வருது. தட் வில் பி டிவிசிபிள் பை இந்த இது. ஸோ 630 இஸ் தி ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A motorboat whose speed is 15 km/h in still water goes 30 km downstream and comes back in a total of 4 hours 30 minutes. The speed of the stream is, இதான் கொஸ்டின். என்ன சொல்கிறாங்க, இந்த சைடு போகுது, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 30 km போகுது. ஓகே, ஒரு மோட்டர் போட்டு அதே இது வந்து அப் ஸ்ட்ரீமும் சேம் டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, 30 km/s. ஓகே, டோட்டல் டைம் வந்து 4 hours 30 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். 4 1/2 ஹவர்ஸ்ன்னு போட்டால் என்ன வருது, 9/2 hours. இல்லை, இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டல் டைம் 9/2 இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப என்ன டைமு ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் போகிறப்ப என்ன டைம். ஓகே, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை எஸ். நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வாங்க. 9/2 வந்து டைமு. டிஸ்டன்ஸ் என்னது, டவுன் ஸ்ட்ரீமு இதுதான். ஸ்பீடு வந்து லெட்ஸ் அஸ்யூம் எக்ஸ் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், கரெக்டாக, ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் போட் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 15. ஓகே, ப்ளஸ் இது வந்து ஒரு டைம் எடுத்திருக்கோம் டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப, கரெக்டாக, இது டவுன் ஸ்ட்ரீமு. அதேமாதிரி அப் ஸ்ட்ரீம் பார்த்தப்ப டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸ்பீட் பார்த்தீங்க இப்போ அப்படின்னா 15 - x அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மோட்டர் போட்டோட ஸ்பீடு வந்து 15 சொல்கிறாங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 15ஓட கம்மியாக இருந்தால் தான் போட் வந்து அப் ஸ்ட்ரீமில் மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ மோட்டர் போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப் ஸ்ட்ரீம் மூவே ஆகாது. ஓகேவா, ஸோ 30 km வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் 15 - x அப்படின்னு போட்டிருக்கேன். இது சால்வ் பண்ணலாமா? ஓகே, இதை நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். இப்போ இது சால்வ் பண்ணலாமா? 9/2 is equal to 30 × 15 - x plus 30 × x plus 15 equal to, கீழே பார்த்தீங்கன்னா 15² - x² அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? 9/2 equal to 450
minus 30x plus 30x plus 450 divided by 15 squared minus x squared. Okay. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்கும், இங்கே 9/2 into 15 squared minus x squared equal to 450 plus 450 900. இது கரெக்டா? இப்போ 9 9 கேன்சல் பண்ணிக்கலாம்ல. 9 1s are 9, 9 1s are 100. 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 squared minus x squared equal to 200 அப்படின்னு இருக்கும். 15 squared என்னது, 225 minus x squared equal to 200. ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ x squared equal to x squared இந்த சைடு போயிடும், 200 உள்ள கொண்டு வந்துறேன். ஸோ 25, 225 minus 200 25. x is equal to 5. இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆட் ஒன் அவுட் -6 9 15 21 24 28 30. இதில் வந்து எந்த நம்பர் ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சீரீஸ்லாம் பார்த்தா 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -6 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். 9ம் வந்து டிவைட் பண்ணால் 3ஆல் 3ன்னு வரும். 15ம் பண்ணலாம் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 21ம் பண்ணலாம் 3 7s are 21 வரும். 24ம் டிவைட் பண்ணலாம் 3ஆல், கரெக்டா? 3 8s are 24 பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனால் 28 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, 30யும் வந்து டிவைட் பண்ணலாம் 3 10s are 30ன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும்தான் வந்து ஆட் மேன் அவுட். ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A man completes a journey in 10 hours. He travels the first half of the journey at the rate of 21 kilometers per hour and the second half at the rate of 24 kilometers per hour. Find the total journey in kilometer. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃபும் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ், ஏன்னா ஈக்குவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இஸ் ட்ராவலிங் அட் த ரேட் ஆஃப் 21 kilometers per hour. செகண்ட் ஹாஃப் அட் த ரேட் ஆஃப் 24 kilometers per hour. டோட்டலாக வந்து இஸ் டேக்கிங் 10 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டைம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இது இன்சைட் அடிச்சுக்கலாம். 10 hours ஈக்குவல் டு டைம்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இஸ் கவரிங் எக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஸ்பீட் 21 kilometers per hour. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேம் டிஸ்டன்ஸ் பட் அட் த ரேட் ஆஃப் 24 kilometers per hour அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஜர்னி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் 2x என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது சால்வ் பண்ணலாம்ல. 10 into 21 into 24, இதை நான் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி திருப்பி கொண்டு போகிறேன். ஈக்குவல் டு 24x ப்ளஸ் 21x. இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஓகே, இது என்னது, 24 + 21 வந்து 45x. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு வச்சு இது வந்து இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 1s are 3, 3 5s are 15, 3 7s are 21. 15 கூட இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். 3 5s are 15, 3 8s are 24. 5 இங்கே இருக்குது, 5 2s போட்டுக்கலாம். ஓகே, நான் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 7 8s are 56, 56 2s are 1112. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1112. இது வந்து பாதி டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ், கரெக்டாக? ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் ஜர்னி. ஜர்னினா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. 2x என்ன வரும், 112 into 2 equal to 224. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A, B and C subscribe to rupees 50,000 for a business.
A subscribes rupees 4,000 more than B and B rupees 5,000 more than C. Out of a total profit of 35,000, A receives how much? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ சில ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். So A plus B plus C is equal to 50,000 அப்படின்னு சொல்றாங்க. A subscribes எவ்வளோ? 4,000 more than B. 4,000 plus B. Okay. Next B subscribes 5,000 more than C அப்படின்னு சொல்றாங்க. இப்போ A வந்து இங்க இருக்கிற B வந்து இங்க எழுதிக்கலாம்ல. A is equal to 4,000 plus B. B is 5,000 plus C. So 9,000 plus C அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. A வந்து 9,000 plus C. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? A is equal to 9,000 plus C. 9,000 plus C plus B வந்து C ல போட்டோம்னா 5,000 plus C வரும். கரெக்டா? 5,000 plus C plus C ஆல்ரெடி இருக்கு. C equal to 50k. அப்படி 50,000 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும்? இங்க 3 C இருக்கு. 3C equal to 9 plus 5 14k. 50,000 வந்து 14,000 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 36,000. Okay. So C is equal to 12,000. Okay. என்ன கேக்குறாங்க? C வந்து 12,000 அப்படின்னா B என்ன வரும்? இங்க போட்டுக்கலாம்ல. 12 plus 5 17,000 வரும். B 17,000 னா A வந்து என்ன வரும்? 17,000 plus 4,000 21,000. கரெக்டா? இப்போ A 21,000, B 17,000, C 12,000 அப்படின்னா இந்த ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ A வந்து 21,000, B வந்து 17,000, C வந்து 12,000 அப்படின்னா ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணா இந்த 3 0 ஸ்லாஷ் போட்டா 21:17:12 அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்றாங்க? அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 35,000 A receives how much? ஸோ ஏவோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்? 21 divided by 21 plus 17 plus 12. இது என்னது? 50. ஓகே. ஸோ 21/50 35,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இந்த ரேஷியோ வந்து நான் இதால் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஏவோட பங்கு என்னன்னு தெரிஞ்சிடும். A receives how much அப்படின்னு தெரிஞ்சிடும். இது கேன்சல் பண்ணலாம்ல. 5 7 35. ஸோ 700 into 21. ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். என்ன வரும்? அது 14,700. இதுதான் ஆன்சர். 21 into 700. இதுதான் வந்து A உடைய பங்கு. ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The sum of the present ages of a father and a son is 60 years. 6 years ago, father's age was 5 times the age of the son. After 6 years, the son's age will be. இதுதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுன்னு பார்க்கலாம். present ageோட சம் என்ன சொல்லியிருக்காங்க? F plus S is equal to 60. அதாவது father plus son is equal to 60 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 6 years ago, அதாவது ஃபாதரோட ஏஜ் 6 இருந்து F minus 6 equal to 5 times the age of the son. சன்னோட இது வந்து S minus 6 போட்டுக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? F minus 6 is equal to 5S minus 30 is equal to F minus 5S is equal to இது இந்த சைடு வந்துடும், இது அந்த சைடு போகும், minus 24. Okay. So இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணலாமா? இதை நான் இங்கே எழுதுறேன். F minus 5S is equal to minus 24. இது சால்வ் பண்ண என்ன வரும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, F கேன்சல் ஆகிடும். இது 6S அப்படின்னு ஆகிடும். ஓகே, இது வந்து 84 அப்படின்னு ஆகிடும். ஓகே,
ஸோ S is equal to 14. சன்னோட ஏஜ் வந்து 14. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 6 years the sun's age will be what? இது percentage. எஸ் நம்ம percentage தான் கன்சிடர் பண்ணுவோம். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ 14 + 6 எவ்வளோ? 20. ஸோ இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் த சன். இது வரைக்கும் நம்ம 10 ஜோஹோ ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அவுட் ஆஃப் 20 கொஷின்ஸ். அடுத்த 10 கொஷின்ஸோட சொல்யூஷனை நான் பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் போடுறேன், மறக்காம பாருங்க. உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.